பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் சரி தொடர்பு விழா ஆரம்பிக்கலாம்ல, எல்லாரும் நேம் போர்டை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான நேம் போர்டை கொடுக்கலன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இப்போ நேம் போர்டை ஓப்பன் பண்ண சொல்றாங்க. அதில் ஸ்டோர்ஸ்ன்றதை மட்டும் முதல்ல கதிர் விளையாட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக என் பேரை தான் இருக்கும், என் பையன் என் பேரை தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்ல உடனே ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேம் போர்டில் இருக்கிறது பாண்டியனோட பேரு, பாண்டியன் டிராவல்ஸ்ன்றது தான் கதிர் வச்சிருக்காங்க. இதை பார்த்த பாண்டியனுக்கு எப்படி வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷத்துல நம்ம பாண்டியன் இருக்காங்க. கதிரை பார்த்து கண்ணாலே பேசுறது, கண் கலங்கி போறதுன்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க பாண்டியன். கதிரும் ரொம்பவே பூரிச்சு போயிடுறாங்க. இப்ப ரிப்பன் கட் பண்ணலாம், அப்பா நீங்களே கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உடனே கோமதி கட் பண்ண வைக்கிறாங்க. கோமதி எல்லாம் கட் பண்ணி குத்து விளக்கெல்லாம் ஏத்துனதும் பாண்டியன் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. உடனே கோமதி எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால, இல்ல கோமதி அதுதான் கழுத்தொறுப்பு விழா நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, வீட்லயே சாப்பிட்டுட்டும் வந்துட்டேன், அப்புறம் என்ன நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கதிரவை பார்த்துட்டு எமோஷனல் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கதிரை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. கதிர் அப்படி இப்படி நல்லா சொல்லி பயங்கர சந்தோஷத்துல புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது எதுவுமே பாக்கியத்துக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா சரவணன் கதிரோட கடைக்காக எவ்வளவு மெனுக்கட்டு எல்லா விஷயமும் செஞ்சது, இது எல்லாமே நினைச்சு ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல பாக்கியம் இருக்காங்க. அடுத்ததா பழனி பாண்டியன் இவங்க எல்லாரும் கடைக்கு பழனி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சரவணன் மாமா நீ குரூப் போட்டோல எடுத்து எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா, டே நான் எங்கடா வந்தேன், உன் அப்பா தான் டெலிவரி கொடுக்கணும் வரலையா நச்சரிச்சுட்டே இருந்தாரா, அதனாலதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆமா என்ன அப்பா இப்படி ஸ்டாட்டூ மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, இருடா அவரை பழைய வலிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை தூக்கி போட்டதோ, இங்க பாருடா பழனி ஒண்ணு மட்டும் ஏன் தூக்கி போடுற, மொத்தத்தையும் கீழே தூக்கி போடுடான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான் டெலிவரி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதும் சரவணன் கிட்ட பாண்டியன் பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. எத்தனையோ பசங்க அப்பாவோட பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை கண்டும் காணாம போறது, இந்த மாதிரி எல்லாம் பல விதமா நடந்திருக்கு. ஏன் இதை நம்மளே பார்த்துருக்கோம். ஆனா கதிர் பாத்தியா எந்த அளவுக்கு பொறுப்பா என் பேரை வச்சிருக்கான், அது நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருப்பேன், அப்ப பாண்டியன் டிராவல்ஸ் என்ன கடந்து போனா கூட அதை நினைச்சு நான் சந்தோஷப்படவில்லைன்னு சொல்லிட்டு கதிரை நினைச்சு அவ்வளவு சந்தோஷத்துல பாண்டியன் இருக்காங்க. அப்பா இது எல்லாமே உங்க மனசுக்குள்ள இருக்கு, அதை வெளிப்படையா ஏன்பா கதிர்கிட்ட சொல்ல மாட்டீங்களன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் நல்லா வருவானா, கண்டிப்பா நல்லா வருவான், பெரிய ஆளா வருவான் பாருன்னு சொல்லிட்டு பாண்டியன் கதிரை நினைச்சு பயங்கர ப்ரௌடா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கதிரும் பாண்டியனோட பேரை காப்பாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.